பிகாண்ட் ஐ நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த அமைச்சரவையில் மாற்றத்தின் மூலமாக உதயநிதி துணை முதலமைச்சராகவும், மேலும் அமைச்சரவையிலிருந்து 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக 4 அமைச்சர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார்கள். இதன் அடிப்படையில் தமிழக அமைச்சரவை என்பது முழுவதுமாக நிரம்பியுள்ளது. தமிழக அமைச்சரவையில் எந்தெந்த சாதியினருக்கு எத்தனை இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இசை சமூகத்திற்கு அமைச்சரவையில் 2 இடங்கள் கிடைத்துள்ளது. அதிமுக அமைச்சரவையில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு திமுகவுடைய அமைச்சரவையில் இருக்க மாட்டார்கள் என்று விமர்சனமாக வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை வகிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, வணிகத்துறை அமைச்சர் பி மூர்த்தி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா ஆகியோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அமைச்சரவையில் குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. அடுத்தபடியாக நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம், போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய SS சிவசங்கர் இவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடன் தற்பொழுது சேலம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களும் இணைக்கப்பட்டுள்ளதால் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 4ஆக அதிகரித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை சாமிநாதன் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இவர்கள் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடன் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களும் இணைவதால் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன், மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருவரும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நாடார் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் 3ஆக இருந்த நிலையில் தற்பொழுது 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அவர் இப்பொழுது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் நாடார் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 2ஆக குறைந்துள்ளது. பட்டியலினத்தை பொறுத்தவரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் அவர்கள் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர். ஆதிதிராவிடர் துறை அமைச்சராக இருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கும் கயல்விழி ராஜேந்திரன் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். வனத்துறையிலிருந்து மாற்றப்பட்டு ஆதிதிராவிடர் துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கும் மதிவேந்தன் அவர்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் கோவி செல்லியன் அவர்கள் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர். இதனால் அமைச்சரவையில் 3ஆக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடம் 4ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் யாதவ் சமுதாயத்தை சார்ந்தவர். பால்வளத்துறை, கைத்தறி மற்றும் கிராம தொழில் வளர்ச்சித்துறை ராஜ கண்ணப்பன் அவர்களும் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இதனால் அமைச்சரவையில் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 2 அமைச்சர்களாக உள்ளனர். அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள். அமைச்சரவையில் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்களின் எண்ணிக்கை 2ஆக உள்ளது. நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு ரெட்டி சமுதாயத்தை சார்ந்தவர். வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர். நாயுடு சமுதாயத்தை பொறுத்தவரை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர். கைத்துறைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி அவர் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர். இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களும் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்ட பொன்முடி அவர்கள் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர். சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர். சுற்றுச்சூழல் துறையிலிருந்து மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறைக்கு மாற்றப்பட்டுள்ள மெய்யநாதன் அவர்கள் முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்தவர். தமிழக அமைச்சரவையில் இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு 1 இடம் வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படையில் தமிழக அமைச்சரவை என்பது முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளது. இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நமது பிகாண்ட் ஐ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.